தமிழொலி சொந்தங்களுக்கு வணக்கம். தமிழொலியின் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். ஈரான் ஜனாதிபதி உயிரிழப்பால் உலக நாடுகள் அதிர்ச்சி. அக்டோபர் முதல் வாரத்தில் ஜனாதிபதி தேர்தல், ரணிலை ஆதரிக்க மொட்டு தீர்மானம். பல்கலைக்கழகங்களுக்கு மாணவர்களை அனுமதிப்பதில் சிக்கல். கொட்டும் மழையால் மக்களுக்கு ஆபத்து, விடுக்கப்பட்ட எச்சரிக்கை. பல மாகாணங்களுக்கு சிவப்பு எச்சரிக்கை. இலங்கையில் நீர்த்தேக்கத்தில் இருந்து மீட்கப்பட்ட பெண்ணின் சடலம் நடந்தது என்ன? தீவிர விசாரணையில் போலீசார். முல்லைத்தீவில் மோட்டார் சைக்கிள் மற்றும் கார் நேருக்கு நேர் மோதி விபத்து. யாழில் ராணுவ வாகனம் மோதி இளம் யுவதி உயிரிழப்பு. இலங்கையில் ஏப்ரலில் ஏற்பட்ட வீழ்ச்சி மத்திய வங்கி வெளியிட்டுள்ள தகவல். தொடர்பான விரிவான செய்திகள். ஹெலிகாப்டர் விபத்தில் ஈரான் நாட்டு ஜனாதிபதி இப்ராஹிம் ரைசி மற்றும் வெளிவிவகார அமைச்சர் ஆகியோர் உயிரிழந்துள்ளதாக ஈரான் ஊடகமான மெஹர் செய்தி சேவை இன்று திங்கட்கிழமை உறுதிப்படுத்தியுள்ளமை உலக நாடுகளை அதிர்ச்சிக்குள்ளாக்கியுள்ளது. அண்டை நாடான அஜர்பைஜானில் நிகழ்ச்சியொன்றில் பங்கேற்ற பிறகு டெக்ரானுக்கு திரும்பும் வழியில் ஹெலிகாப்டர் விபத்துக்குள்ளானது. நேற்று ஞாயிற்றுக்கிழமை ஹெலிகாப்டர் ஈரானின் கிழக்கு அஜர்பைஜான் மாகாணத்தில் விபத்துக்குள்ளானது. இந்நிலையில் இன்று ஈரான் அதிபர் இப்ராஹிம் ரைசி விபத்தில் உயிரிழந்ததாக அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. அதிபர் இப்ராஹிம் ரைசியுடன் ஹெலிகாப்டரில் பயணித்த வெளியுறவு அமைச்சர் உட்பட 9 பேர் விபத்தில் உயிரிழந்தனர். விபத்தில் சிக்கிய ஹெலிகாப்டரில் ஈரான் வெளியுறவுத்துறை அமைச்சரும் பயணித்துள்ளார். விபத்து நடந்து 17 மணி நேரத்திற்கு பிறகு ஹெலிகாப்டரின் உடைந்த பாகங்கள் கண்டறியப்பட்டன. ஹெலிகாப்டர் விபத்தில் யாரும் உயிர் பிழைத்திருக்க வாய்ப்பில்லை என ஈரான் ஊடகங்கள் தகவல் தெரிவித்துள்ளது. கடந்த 2021ஆம் ஆண்டு இப்ராஹிம் ரைசி ஈரான் நாட்டு ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. ஜனாதிபதி தேர்தலை எதிர்வரும் அக்டோபர் மாதத்தின் முதல் வாரத்தில் நடாத்துவதற்கு அரசு அவதானம் செலுத்தியுள்ளதோடு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு மீண்டும் ஆதரவு அளிக்கும் வகையில் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவுக்குள் பேச்சுக்கள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. குறிப்பாக பரந்துபட்ட கூட்டணியின் கீழ் பொது வேட்பாளராக போட்டியிட ரணில் விக்ரமசிங்க தீர்மானித்துள்ளார் என்று அரசின் உயர்மட்ட தகவல்கள் உறுதிப்படுத்துகின்றன. ஜனாதிபதி தேர்தலுக்கு முன்னதாக நாடாளுமன்ற தேர்தல் இடம்பெறும் என்றும் பல்வேறு தகவல்கள் பகிரப்பட்டன. மே மாதம் நாடாளுமன்றம் கலைக்கப்படும் என்றும் அந்த தகவல்களில் கூறப்பட்டன. இந்த தகவல்களுக்கு ஆளும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவினர் பதிலளிக்கையில், நாடாளுமன்றத்தை கலைத்துவிட்டால் எவ்வாறு சர்வதேச நாணய நிதியத்துடனான நாட்டின் பொருளாதார நடவடிக்கைகளை முன்னெடுப்பது என கேள்வி எழுப்பியிருந்தனர். இவ்வாறானதொரு நிலையிலே ஜனாதிபதி தேர்தலுக்கான திகதி தொடர்பில் அரசின் முக்கியஸ்தர் ஒருவர் தகவல் கூறினார். இதன் பிரகாரம் எதிர்வரும் அக்டோபர் மாதம் முதல் வாரத்தில் ஜனாதிபதி தேர்தலை நடாத்துவதற்கு அவதானம் செலுத்தப்பட்டுள்ளது என்றும் பெரும்பாலும் அக்டோபர் 5ஆம் தேதி தேர்தல் இடம்பெறுவதற்கான வாய்ப்பு உள்ளது என்றும் அவர் குறிப்பிட்டார். இதன் அடிப்படையில் அக்டோபர் மாதத்தில் முதல் வாரம் தெரிவு செய்யப்பட்டுள்ளது. இந்த ஜனாதிபதி தேர்தலில் ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவு வழங்குவது தொடர்பில் பொதுஜன பெரமுனவில் சாதகமான பேச்சுக்கள் இடம்பெற்றுள்ளன. பொதுஜன பெரமுனவின் நாடாளுமன்ற குழு ஜனாதிபதி ரணிலை ஆதரிக்கின்ற நிலையில் அந்த கட்சியின் மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி சபைகளின் சம்மேளனத்தினர் ஜனாதிபதி ரணிலை நேரில் சந்தித்து ஆதரவை வெளிப்படுத்தியுள்ளனர். பல்கலைக்கழக கல்விசாரா ஊழியர்களின் தொழிற்சங்க போராட்டத்தினால் புதிய மாணவர்களை அனுமதிப்பதில் சிக்கல் நிலை உருவாகியுள்ளது. கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சை பெறுபவர்கள் 2 வார கால பகுதியில் வெளியிடப்படவுள்ள நிலையில் பல்கலைக்கழக அனுமதி குறித்த மாணவர் கையேடு இன்னமும் வெளியிடப்படவில்லை என தெரிவிக்கப்படுகிறது. தொழிற்சங்க போராட்டம் காரணமாக இவ்வாறு மாணவர் கையேடு வெளியிடுவது கால தாமதமாகியுள்ளதோடு கையேட்டை வெளியிடாது மாணவர்களை அனுமதிப்பது குறித்த நடவடிக்கைகளை மேற்கொள்ள முடியாது என கூறப்படுகிறது. மேலும் கையேட்டை அச்சிட்டு வெளியிடுவதற்கு குறைந்தபட்சம் 1 மாத கால அவகாசம் தேவை என குறிப்பிடப்படுகின்றது. பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து கல்விசாரா ஊழியர்களால் முன்னெடுக்கப்படும் இந்த போராட்டத்தினால் பல்கலைக்கழக மாணவர்களின் பரீட்சைகளும் ஒத்திவைக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. நாட்டில் தொடரும் மழையுடன் கூடிய காலநிலையால் வயிற்றுப்போக்கு நோய் அதிகரிக்கும் அபாயம் உள்ளதாக பொது சுகாதார பரிசோதகர்கள் சங்கம் எச்சரித்துள்ளது.
எனவே எதிர்வரும் வெசாக் பண்டிகையை முன்னிட்டு நாடு பூராகவும் தானம் வழங்கும் நிகழ்வுகளில் சுத்தமான நீரை பயன்படுத்துமாறு பொது சுகாதார சங்கத்தின் தலைவர் உப்புல் ரோகன குறிப்பிட்டுள்ளார். அத்தோடு மழையினால் நீர்நிலைகள் மாசுபடும் அபாயம் ஏற்பட்டுள்ளதோடு வெசாக் பண்டிகைக்கு தானம் வழங்கப்படும் விகாரைகள் முதல் நாள் வரை பதிவு செய்யப்படும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். மேலும் ஏனைய வருடங்களுடன் ஒப்பிடும்போது இந்த வருடம் தானம் வழங்குவதில் குறைபாடு காணப்படுவதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார். நாட்டின் பல மாகாணங்களுக்கு கனமழைக்கான சிவப்பு எச்சரிக்கையை வானிலை ஆய்வு மையம் விடுத்துள்ளது. அதன்படி மேல் சப்ரகமுவ வடமேல் மாகாணங்களுக்கு காலி, மாத்தறை, கண்டி, நுவரெலியா மற்றும் மன்னார் மாவட்டங்களுக்கு விடுக்கப்பட்டுள்ளது. நாட்டில் தென்மேற்கு பருவப்பெயர்ச்சி நிலை படிப்படியாக நிலை பெற்று வருவதால் தற்போதைய மழை மற்றும் காற்றின் நிலையை எதிர்பார்க்கலாம் என வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்துள்ளது. மேல் மற்றும் வடமேல் மாகாணங்களில் சில இடங்களில் 150 மில்லிமீட்டருக்கும் அதிகமான பலத்த மழை பெய்யக்கூடும் என்பதால் இந்த அறிவித்தல் விடுத்துள்ளது. மேலும் சப்ரகமோ மாகாணத்திலும் காலி, மாத்தறை, கண்டி, நுவரெலியா மற்றும் மன்னார் மாவட்டங்களிலும் சில இடங்களில் 100 மில்லிமீட்டருக்கும் அதிகமான பலத்த மழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் குறிப்பிட்டுள்ளது. தலவாக்கலை மேல் கொத்மலை நீர்த்தேக்கத்தில் மிதந்த நிலையில் பெண்ணொருவரின் சடலம் ஒன்றை தலவாக்கலை போலீசார் ஞாயிற்றுக்கிழமை மாலை மீட்டுள்ளனர். இவ்வாறு சடலமாக மீட்கப்பட்டவர் 18 வயதுடைய பெண் எனவும் இவர் லிந்துறை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பாமாஸ்டான் ரத்னகிரியைச் சேர்ந்த பெரியசாமி திலிசினா என அடையாளம் காணப்பட்டுள்ளதாக தலவாக்கலை போலீசார் தெரிவித்தனர். சடலம் தொடர்பில் நுவரெலியா மாவட்ட நீதிமன்றத்தின் கவனத்துக்கு கொண்டுவரப்பட்டுள்ளதாக தெரிவித்த போலீசார் சம்பவ இடத்திற்கு நீதவான் வருகை தந்து சடலத்தை பார்வையிட்டு பின் பிரேத பரிசோதனைக்காக சடலம் நுவரெலியா மாவட்ட பொது வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்படும் என தெரிவித்தனர். மேலும் உயிரிழந்த பெண் தொடர்பில் விசாரணைகள் செய்து வருவதாகவும் இச்சம்பவத்தில் உயிரிழந்த பெண் தன் உயிரை மாய்த்து கொண்டாரா அல்லது கொலை செய்யப்பட்டாரா என்ற கோணத்தில் விசாரணை ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாகவும் போலீசார் தெரிவித்தனர். முல்லைத்தீவு துணுக்காய் பகுதியில் நேற்று பிற்பகல் விபத்தொன்று இடம்பெற்றுள்ளது. துணுக்காயிலிருந்து மெல்லாவி நோக்கி சென்று கொண்டிருந்த மோட்டார் சைக்கிளும் மாங்குளத்தில் இருந்து துணுக்காய் நோக்கி சென்று கொண்டிருந்த காரும் மோதியே குறித்த விபத்து சம்பவம் இடம்பெற்றுள்ளது. விபத்தில் மோட்டார் சைக்கிளில் சென்ற துணுக்காய் கல்பிலான் பகுதியைச் சேர்ந்த டேவிட் நிசாந்த் என்ற இளைஞர் ஆபத்தான நிலையில் மெல்லாவி ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு மேலதிக சிகிச்சைக்காக கிளிநொச்சி மாவட்ட வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளார். இதேவேளை காயங்களுக்குள்ளான காரில் பயணித்த 4 வயது குழந்தை உட்பட 3 மெல்லாவி ஆதார வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். மேலதிக விசாரணைகளை மெல்லாவி போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். யாழ்ப்பாணத்தில் புத்தூர் கனகம்புலியடி வீதியில் ராணுவ வாகனம் மோதியதில் பிறந்த நாளில் யுவதி ஒருவர் உயிரிழந்துள்ளார். குறித்த யுவதி கனகம்புலியடி வீரபாணி சந்தியில் இன்று காலை துவிச்சக்கர வண்டியில் பால் கொண்டு சென்ற போதே விபத்து இடம்பெற்றுள்ளது. இதில் வாதரவத்தைச் சேர்ந்த சுதாகரன் சார்ஜா என்ற 23 வயதான யுவதியை உயிரிழந்துள்ளார். விபத்தில் காயமடைந்தவரை வைத்தியசாலைக்கு கொண்டு சேர்ப்பதில் தாமதம் ஏற்படவே செல்லும் வழியிலே யுவதி உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. யுவதியின் சடலம் அச்சுவேலி பிரதேச வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளது. விபத்து தொடர்பாக இராணுவத்தினரிடம் அச்சுவேலி காவல்துறையினர் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். இலங்கையின் ஏப்ரல் மாதத்தில் உற்பத்தி நடவடிக்கைகளில் பின்னடைவு ஏற்பட்டுள்ளதாக இலங்கை மத்திய வங்கி தெரிவித்துள்ளது. மார்ச் மாதத்தில் 62.5% இந்த உற்பத்தி துறையின் இலங்கை கொள்வனவு முகாமையாளர்களின் சுட்டன் கடந்த மாதத்தில் 42% பதிவாகியுள்ளது. அதன்படி இந்த மாதத்தில் புதிய முன்பதிவு உற்பத்தி, வேலை வாய்ப்பு மற்றும் மொத்த கொள்முதல் குறியீடுகளில் ஏற்பட்ட சரிவின் விளைவாக ஒட்டுமொத்த சுட்டன் வீழ்ச்சியடைந்ததாக மத்திய வங்கி சுட்டிக்காட்டியுள்ளது. சிங்கள மற்றும் தமிழ் புத்தாண்டு விடுமுறைகள் காரணமாக ஏப்ரல் மாதத்தில் பல தொழிற்சாலைகள் தற்காலிகமாக மூடப்பட்டமையே இந்த பின்னடைவுக்கு முக்கிய காரணம் என குறிப்பிடப்படுகின்றது. அத்துடன் நீண்ட விடுமுறை காரணமாக விநியோகஸ்தர்கள் முன்பதிவை வழங்குவதற்கு எடுத்துக்கொண்ட நேரம் முன்னையதை விட ஏப்ரலில் வேகமாக அதிகரித்துள்ளது எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை சேவைத்துறையில் இலங்கை கொள்வனவு முகாமையாளர்களின் சுட்டன் 56.7% மெதுவான வளர்ச்சியை காட்டியுள்ளது. எனினும் மார்ச் மாதத்துடன் ஒப்பிடும்போது ஏப்ரல் மாதத்தில் சுற்றுலா பயணிகளின் வருகை குறைந்ததற்கு அமைய தங்குமிடம் மற்றும் உணவு விநியோக சேவையின் உபபிரிவானது சிறிதளவு வீழ்ச்சி அடைந்துள்ளதாக இலங்கை மத்திய வங்கி தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் தமிழொலியின் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி.